சஹாபாக்கள்கிட்ட வந்து சில மனிதர்கள் சொல்றாங்க, போச்சு உங்களுக்கு எதிராக மக்கள் கூட்டம் கூட்டமா ஒன்று திரண்டுட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க, உங்க கதை முடிய போகுது, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு அப்ப என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? ஜாதாவும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானி அதிகரிச்சிச்சு. எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கப்பா, உன்னை அழிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, உன் கதை முடிய போகுது அப்படின்னு ஒருத்தன் வந்து நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு ஈமான அதிகரிக்குதான். ஏன்னா ஏற்கனவே ரசூலா சொன்னாங்க, இப்படிதான் நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், உயிர் சேதங்கள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். உங்களை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைவார்கள். அவனு சண்டை போடுவான், ஆனா உன்னை எதிர்க்கிறதுக்காண்டி அவன் ஒன்று போடுவான். இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை அடிப்பாங்கப்பா என்று இதைத்தான் எங்களுக்கு இறை தூதர் போதித்தார் என்ற அடிப்படையில அவங்களுக்கு அது நம்பிக்கையை அதிகப்படுத்துது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பொறுப்பேற்பது சிறந்தவன். என்னப்பா கூட்டம், என்ன மக்கள், என்ன பலம், என்ன ஆயுதம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ரப்பு இருக்கிறான். வேற என்ன எனக்கு பிரச்சனை? நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் முடங்கி கிடக்கணும்? எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது அப்படியே ஈமான் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுமா, ஈமான அதிகமாக்கிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் அதிகமானவர்களுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் பல வகையான சோர்வுகளும் பாதிப்புகளும் ஏற்படுவதுண்டு. குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை என்று தம்மை சுற்றிலும் பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிரச்சனையை எப்படி அணுகுவது, இந்த பிரச்சனையை நம்மை விட்டு எப்படி நீக்கிக் கொள்வது என்பதற்கு தீர்வு தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் கூட நிறைய நேரங்களில் மனசே ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு அப்படியே ஒரு மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்யறதுன்னே தெரியல, எல்லாத்துலயும் பிரச்சனை அப்படின்னு சொல்றதை பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே ஒரு இஸ்லாமியருக்கு மனக்கவலை என்பது பெரும்பாலும் இருக்கவே கூடாத ஒன்று. உடல் ரீதியான நோய்கள், பிரச்சனைகள் அது ஏற்படுவது இயல்பு. அதிலும் கூட நாம் வந்து இறை நம்பிக்கையை கொண்டு அணுகி அதிலிருந்து மீளக்கூடிய சில வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இந்த மனக்கவலை என்று ஒன்று நம்மிடத்தில் இனியும் வந்துவிடவே கூடாத அளவிற்கு மார்க்கம் நம்மை அப்படியே தட்டி தட்டி பண்படுத்துகிறது. நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு நான் இருக்கேன், நீ என்னைய நம்பிக்கை கொண்டு இருக்கிற என்று அல்லாஹ் அப்படியே குர்ஆன் நெடுகிலும் நமக்கு வந்து அழகான சில வார்த்தைகளை கொண்டு அப்படியே நம்மளை தட்டி கொடுக்குறான். ஆனா நமக்கு அந்த வார்த்தைகள் எல்லாம் தெரியாதனால அப்படியே வாழ்க்கை பிரச்சனைகளிலேயே சுழண்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். உண்மையிலே பிரச்சனை இருக்குதா, இப்படி இருக்கிற நேரத்துல நாம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அடிப்படை. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக ஒரு வசனத்தில் அழகான ஒரு விடையை தருகிறான். 65வது அத்தியாயம் 3வது வசனம். அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமை யத்தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறார்களோ, நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறார்களோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். நீங்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால், அல்லாஹ்வை சார்ந்து விட்டால், உங்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவன், உங்களுக்கு வேற எந்த கவலையும் வேண்டாம். நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா, அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறீங்களா, இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு, பிரச்சனைகளுக்குரிய தீர்வு. அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அவனே உங்களுக்கு போதுமானவன். இப்ப இந்த வார்த்தை, இந்த வசனம் என்பது நமக்கு ஒரு சாதாரணமான ஒரு வரியாக தெரியலாம், உண்மையில அப்படிதான் தெரியும். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு அப்படி இருக்காது. ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு இந்த வார்த்தை என்பது, இந்த வசனம் என்பது ஒரு சாதாரண ஒரு வரியாக தெரியாது. உலகத்துல ஒரு தத்துவமா எழுதி வச்சுட்டு போவாங்கல்ல, அது ஒரு பழமொழி எழுதி வச்சுட்டு போவாங்க, அது மாதிரியே கிடையாது இந்த வார்த்தை. இது ஒரு உளவியல் ரீதியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு, ஒரு நிவாரணம். அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அல்லாஹ்வின் மீது தவக்குல் வை, அல்லாஹ்வை சார்ந்திரு, உனக்கு நான் போதுமானவன். இது எப்ப நாம வந்து ஒரு இதை சார்ந்திருக்கிற நிலை ஏற்படும் தெரியுமா? முதல்ல அல்லாஹ்னா யாருங்கிறது நமக்கு தெரியணும். சும்மா அல்லாஹ்வை சார்ந்திருங்க, அல்லாஹ்வை பொறுத்து ஏற்று நம்பிக்கை கொண்டிருங்க அப்படின்னா அது எல்லாருக்கும் வராது. அது யாருக்கு வரும் தெரியும்னா, அல்லாஹ்னா யாருங்கிற ஒரு புரிதல் முதல் நமக்கு இருக்கணும். அது வெறும் நம்ம செயல்பாட்டுல பார்க்க முடியாது, அது உள்ளம் சார்ந்தது.
இதயத்தோடு பின்னி பிணையப்பட்டது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி தன்னுடைய குழந்தையை, பச்சிளம் குழந்தையை பாசம் ஊட்டி பால் ஊட்டி வளர்க்கிறார்கள். இப்ப இந்த பெண்மணியினுடைய பலம், ஆற்றல் அந்த குழந்தைக்கு தெரியுமானா தெரியாது. அந்த குழந்தைக்கு நம்ம அம்மா மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவங்க அப்படின்னு தெரியுமா தெரியாது. ஆனா ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கவலைன்னா, அது முதல்ல எங்க போகும்? தாயிட்ட தான் போகும். அம்மான்னு கூப்பிடும், ஓடி வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ பூச்சாண்டி மாதிரி அவன் பயம் காட்டுறான்னு வச்சுக்கிறீங்க, அல்லது ஏதோ ஒரு பூச்சி ஏதோ ஒண்ணு ஒரு பயம் மாதிரியான ஏற்படுது, ஒரு திடுக்கம் வருதுன்னா அம்மாட்ட ஓடி வந்து நிக்குது. ஏன் அம்மாட்ட ஓடி வருது? எங்க அம்மா ஒரு மிகப்பெரிய பலசாலி, ஒரு 1000 பேரை அடிச்சு போட்டு என்னை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதா அதெல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியாது. ஆனால் அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல அந்த அம்மா கொடுத்த அரவணைப்பு வார்த்தைகள், அம்மாவனுடைய அந்த அரவணைப்பு இதயத்தோட பின்னி பிணையப்பட்டிருக்கு. இது அறிவு சார்ந்ததை விட ஒரு சிந்தனையை ஊட்டும் வகையில இல்லாட்டியும் கூட அது எப்படி இருக்குன்னா இயல்பான ஒரு பழக்கமாக அது ஆக்கப்பட்டிருக்கு. இது எப்ப வரும்னா நம்ம அல்லாஹ்வை பற்றிய ஒரு புரிதல்ல இருக்கணும், அல்லாஹ்வோடு ஒரு கனெக்டிங்ல, தொடர்புல. அது நம்மள்ட்ட இல்லாதனாலதான் இது மாதிரியான பிரச்சனைகள் வருது. இப்ப நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை பற்றிய ஒரு புரிதல், தெளிவு, அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு நமக்கு இருக்கணும். அம்மாவுக்கு பிள்ளையோடு தொடர்பு இருக்கிற மாதிரியா நமக்கு அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கா? அல்லாஹ்வுடைய தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வுடைய தொடர்பு பெரும்பாலும் எங்க வரும்? இறை இல்லத்துல வரும். அந்த இறை இல்லம் துண்டிக்கப்பட்டிருக்கு. தொழுகையில வரும், தொழுகை துண்டிக்கப்பட்டிருக்கு. பிரார்த்தனையில வரும், பிரார்த்தனை துண்டிக்கப்பட்டிருக்கு. இப்படி அல்லாஹ்வுடைய தொடர்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு எப்படி அல்லாஹ்வுடைய அந்த தவக்கல் மீது நம்பிக்கை வரும்? அப்ப இதுதான் நமக்குரிய பிரச்சனை. நாம பல கஷ்டம், துன்பம், ஒரு மாதிரியா இருக்கு, மனசு கவலையா இருக்கு, என்ன செய்யுதுன்னு தெரியல, எல்லாத்துலயும் நெருக்கடியா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லையே. அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு நெருக்கம் இருந்துச்சுன்னா ஓடி போய் என்ன செய்வோம்? அல்லாஹ்ட்ட போய் நின்றுவோம். அல்லாஹ்ட்ட நின்றா தீர்வு கிடைச்சிடும். அல்லாஹ்வே போதுமானவன். நீங்க குர்ஆன் நெடுகிலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வசனத்தினுடைய முடிவிலும் அதிகமாக, சுமார் ஒரு 50க்கும் அதிகமாக வசனங்கள்ல இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இப்படிங்கிற வார்த்தைகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அனைத்து பொருள்களின் மீதும், எல்லா காரியங்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இறைவன் எல்லாத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். எதுக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து ஆற்றல் இல்லாம இல்ல. எல்லாத்திலையும் அதை அல்லாஹ் இணைச்சிரானா ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கு, அல்லாஹ் அனைத்திற்கும் வலிமை படைத்தவன், அல்லாஹ்வுக்கு சக்தி இருக்கிறது, அல்லாஹ் தான் ஆற்றல் உடையவன் என்று பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சும்மா சொல்றதா? அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை நமக்கு ஊட்டுறதுக்கு. அல்லாஹ்வுடைய அந்த பலத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை என்பது வெறும் வார்த்தை கிடையாது, அல்லாஹ்வுடைய பண்பு. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல உள்ளது. அல்லாஹ்வுடைய பெயர்னா சும்மா சில பேர் அல்லாஹ்வுடைய 99 பெயரை மனனம் செய்தா சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நினைச்சுவாங்க. மாசா பிள்ளைகள்லாம் படிக்க சொல்லி கொடுப்பாங்க. சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு சொர்க்கம் போறதா? அதை வார்த்தையை நம்பி தன் வாழ்வில் செயல்படுத்துறது. அது மாதிரியாக தான் நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தையை அணுகணும். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ் அனைத்தின் மீது உள்ள ஆற்றல் உள்ளவன் அப்படின்னா அப்ப நமக்கு ஆல்ரெடி அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிறதுனால இப்ப என்ன செஞ்சிரும்? அல்லாஹ் இருக்கிறான். ஆனா அந்த தன்மை நம்மகிட்ட ஏன் வரலன்னா நமக்கு நம்மகிட்ட இருக்கிற ஆயுதத்தினுடைய வலிமை தெரியல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆளு விலை உயர்ந்த ஒரு வாகனம் வச்சிருக்கிறாரு, ஒரு பைக் வச்சிருக்கிறாரு, ஒரு கார் வச்சிருக்கிறாரு, இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியானது, விலை மதிப்பற்றது, அவ்வளவு லட்சம் கோடின்னு வச்சுக்கிறேங்க, எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு அதை எப்படி உபயோகப்படுத்துன்னு தெரியல, அதை எப்படி ஓட்டணும், அது எதுவுமே தெரியல, சும்மா வச்சுக்கிறாரு. ஏதாவது பயன் இருக்கா? அது மாதிரியாக தான் அல்லாஹ் என்ற வலிமை மிக்க ஆற்றல் உள்ளவனை நாம் நம் அருகில் நமக்கு துணையாக வைத்துக் கொண்டு அதனுடைய பலனை அடையாமல் இருக்கோம். அல்லாஹ்ங்கிறது சாதாரணமான கிடையாது, சும்மா நம்ம உலகத்தில் உள்ள மனிதன் மாதிரியாவா? அல்லாஹ் தான் அனைத்திற்கும் ஆற்றல் உள்ளவன், ரப்பு, ரட்சகன். அப்ப இந்த வார்த்தையினுடைய வலிமையை நாம் சாதாரணமாக பார்த்து விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. அதனால்தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னா நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன் என்று சொல்லி காட்டுகிறான். இன்னும் சில இடங்கள்ல நாம சில காரியங்களை, சில செயல்பாடுகளை செய்வோம். செஞ்சதுக்கு பிறகு என்ன செய்யணும்? மனசுல ஒரே நெருக்கடியா இருக்கும். இது சரி வருமா வராதா? இதுல நமக்கு பயன் கிடைக்குமா கிடைக்காதா? இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா?
என்றெல்லாம் நமக்கு என்ன செய்யும்னா ஒரு சந்தேகம், கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். இப்ப இதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா 63வது அத்தியாயம் 159வது வசனம், அதிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா அஸம்த, நீங்கள் ஒரு காரியத்தை முடிவு செய்து விட்டால், ஒன்னு செய்யணும் முடிவு எடுத்துட்டீங்க, உன்னை நிர்ணயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வக்கல அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து விடுங்கள். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்க, இதுதான் செய்ய போறோம், இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, இப்ப நீங்க அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கணும். ஆனா நம்ம வெறும் தீர்மானத்தை மட்டும் வச்சிருப்போம், ஒரு திட்டத்தை வச்சிருப்போம், அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்க மாட்டோம். இது ரெண்டும் இருந்தாதான் அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்ப இதுக்கு நாம ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, ஒருவர்கிட்ட கடினமான முயற்சி இருக்கு, ஆனால் அந்த முயற்சிக்கு ஏற்ற வலிமையான தகுந்த தகுதியான ஒரு ஆயுதம் இல்லை. இப்ப இது தோல்வியில் தான் முடியும். உதாரணத்துக்கு ஒரு பந்து வச்சுக்கிறங்க, ஒரு ஃபுட்பால், வாலிபால், ஏதோ ஒண்ணு. இப்ப இதுக்கு காத்தடிக்கணும், அதுக்கு ஏர் ஃபில் பண்ணணும். ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யுது, அதே போல நீடில் இருக்கு. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா வாயை வச்சு ஊது ஊது ஊதுன்னு ஊதுறாரு. காத்து தானே போகணும், காத்து என் வாயிலிருந்து வருது. நீடில் இருக்கு, நீடில ஊதுறாரு, கஷ்டப்பட்டு ஊதுறாரு, மெனக்கட்டு ஊதுறாரு, ரொம்ப சிரமப்பட்டு ஊதுறாரு, ஊதிக்கிட்டே இருக்கிறாரு. 1 நாள் 2 நாள் 10 நாள்னு ஊதிக்கிட்டே இருக்கிறாரு. ஏதாவது புண்ணியம் இருக்கா? ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. அதுக்கான ஆயுதம் இருக்கு, ஆனா அது முறையானதாக இல்லை. அப்ப நாம வெறுமனே ஒரு திட்டத்தை மட்டும் வச்சுக்கொண்டு இருக்கக்கூடாது, ஒரு செயல்பாடு மட்டும் வச்சிருக்க கூடாது, அதுக்குரிய அனைத்து காரியங்களையும் நாம தகுந்த போல் வச்சுக்கிறணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு, நீங்க ஒரு செயலை நீங்க தீர்மானித்து விட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைங்க. ஏன்னா அது நிறைவேறணும்னா அல்லாஹ்வுடைய அந்த அற்புதம் அங்கு நிகழணும், இல்லைன்னா ஒண்ணும் ஆகாது. அல்லாஹ்வுடைய அந்த நாட்டம் இல்லை என்றால் எதுவும் நடக்காது, எதுவுமே நடக்காது. அப்ப அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தால்தான் அதை நாம் வெற்றி கொள்ள முடியும். அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் மீது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை நமக்கு வந்துருச்சுன்னா அசாத்தியமானது கூட சாத்தியமாகும். இதெல்லாம் நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை, இது உலகத்தில் சாத்தியமே இல்லை, யாராலும் முடியாது என்று யாரு சொன்னாலும் சரி, உலகமே ஒன்றிணைந்து சொன்னாலும் சரி, அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லாஹ் நாடி விட்டால். அதுக்கு ஏராளமான செய்திகளை உதாரணமா பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு தத்துவமிக்க நமக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை வரி, ஹஸ்பூன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஹஸ்பூன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன், வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு போதும், அவனே பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன். இந்த வார்த்தையை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். இதை எந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி தரான் தெரியுமா? நபி தோழர்கள் ஒரு போர்க்களத்துல இருக்கிறாங்க. போர்னா எப்படி இருக்கும், உயிர் போற தருணம். அன்றைய போர்க்களங்களை நாம அப்படியே கற்பனைக்கு கொண்டு வரணும். எதிரிகளுடைய ஆயுதம், படை, அதனுடைய பலம். இப்ப நம்ம ரொம்ப பலம் குன்றிய நிலையில இருக்கிறோம். இப்படியான நிலையில தான் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட சில மனிதர்கள் சொல்றாங்க, போச்சு உங்களுக்கு எதிராக மக்கள் கூட்டம் கூட்டமா ஒன்று திரண்டுட்டாங்க, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க, எல்லாரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க, உங்க கதை முடிய போகுது, உங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. ஆனா சஹாபாக்களுக்கு அப்ப என்ன நிலைமை இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுக்கு ஈமானை அதிகரிச்சிச்சு. எல்லாரும் கூட்டம் கூட்டமா வந்துட்டாங்கப்பா, உன்னை அழிக்க போறாங்க, அடிக்க போறாங்க, உன் கதை முடிய போகுது அப்படின்னு ஒருத்தன் நமக்கு எச்சரிக்கை செய்யறான். அது என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு ஈமான அதிகரிக்குதான். ஏன்னா இதைத்தானே ரசூலா சொன்னாங்க, இப்படிதான் நடக்கும், உங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், உயிர் சேதங்கள், பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும், உங்களை எதிர்த்து ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றிணைவார்கள், அவனு சண்டை போடுவான், ஆனா உன்னை எதிர்க்கிறதுக்காண்டி அவன் ஒன்று போடுவான், இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து உன்னை அடிப்பாங்கப்பா என்று இதைத்தான் எங்களுக்கு இறை தூதர் போதித்தார் என்ற அடிப்படையில அவங்களுக்கு அது நம்பிக்கையை அதிகப்படுத்துது. அப்ப அவங்க சொல்றாங்க, ஹஸ்பூன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே பொறுப்பேற்பது சிறந்தவன். என்னப்பா கூட்டம், என்ன மக்கள், என்ன பலம், என்ன ஆயுதம், யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னிடத்தில் அல்லாஹ் என்ற மிகப்பெரிய ஆற்றல் மிக்க ரப்பு இருக்கிறான், வேற என்ன எனக்கு பிரச்சனை, நான் ஏன் பயப்படணும், நான் ஏன் கவலைப்படணும், நான் ஏன் முடங்கி கிடக்கணும், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது அப்படியே ஈமான் அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிடுமா, ஈமான அதிகமாக்கிறோம். இதனுடைய வெளிப்பாடாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளோடும் நன்மையோடும் சிறப்போடும் போனாங்க, அவங்களுக்கு எல்லாமே அல்லாஹ் கொடுத்து
அந்த போர்க்காலத்துல வெற்றி அளித்து அனுப்பி விட்டான். இதே வாசகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க. அதிகமா நாம கேள்விப்பட்டிருப்போம். அங்க ஹஸ்பி அல்லாஹ், இங்க ஹஸ்புன் அல்லாஹ், அங்க ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். அவங்க தன்னிலையில வச்சு சொல்றாங்க, என்னுடைய இறைவன் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பதில் மிகச் சிறந்தவன். அந்த தருணம் எப்படிப்பட்ட தருணம் பாருங்க. இப்ராஹிம் நபி சொன்னது, இங்கேயாவது இவங்களுக்கு துணைக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க, பெரும் கூட்டம், துணைக்கு ஒன்னு ரெண்டு. நம்ம மனிதனுடைய மனநிலை என்ன தெரியுமா? நம்ம துணைக்கு ஒருத்தன் அடி வாங்க வந்துட்டானா ஒரு சந்தோஷம். நம்ம மட்டும் பிரச்சனையில ஆளாகும் போது இருக்கிறத விட துணைக்கு ஒரு 2-3 பேர் வந்துட்டாங்கன்னா ஒரு சந்தோஷம். அவனுக்கும் பிரச்சனையா? ஒரு ஆளு தன் கஷ்டத்தை சொல்ல போகும்போது அவரோட கஷ்டத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு மன ஆறுதல். நம்ம கஷ்டத்தை சொல்ல போனா அவனுக்கு அதை விட கஷ்டம், நமக்கு பரவாயில்லப்பா இப்படின்னு இருக்கும். இப்படி ஒரு கூட்டமா இருக்கும்போது, ஒரு குழுவா இருக்கும்போது ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த ஆறுதல் கூட இல்லாத ஒரு தனி நிலை, தனி மனிதராக இருக்கிறாங்க. யாருமே இல்லை. குடும்பத்துல தந்தையுமே எதிர்த்து நிக்கிறாங்க, சமூகமே எதிர்க்குது. எதிர்க்கிறதுனா சாதாரணமான எதிர்ப்பு இல்ல, கொலை செய்யணுங்கிற அடிப்படையில அவரை நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசிவிட வேண்டும், வீச வேண்டும் என்பதை தாண்டி வீசியே விட்டார்கள். அப்ப அவங்க சொல்றாங்க, என் இறைவன் எனக்கு இருக்கிறான், அவன் எனக்கு போதுமானவன். என்ன மாதிரியான வார்த்தை! இந்த வார்த்தை நம்ம சாதாரணமா பார்த்தா சாதாரணம், ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் அப்படின்னா, இதனுடைய வார்த்தையினுடைய கருத்தை அப்படியே உள்ளத்துல கொண்டு வந்து அதை சிந்திச்சு இது என்ன மாதிரியான வார்த்தை அப்படின்னு யோசிச்சு நம்ம சொல்லும் போது அதனுடைய வலிமை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு ஆள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தை சாதிக்கிறாரு, கடைசியில ஒரு நொடிக்கு அவர் போயிருந்தாருன்னா அதை சாதிச்சிருப்பாரு. ஆனா அங்க போகல, இங்கேயே தன் மனம் தளர்ந்து வந்துட்டாரு. அப்பனா அவ்வளவு நேரம் செஞ்ச ஒரு காரியம் பயனற்றதாயிரும். அது மாதிரியான இல்ல நபிமார்கள், அப்படிலாம் இல்ல. கடைசி கட்டம் உள்ள விழுந்தாச்சு, இதுக்கு மேல யாரு காப்பாற்ற முடியும்? இப்ராஹிம் நபி நினைச்சுக்கலாம்ல, அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. உள்ள விழுந்தாச்சு, இதுக்கு மேல யாரும் காப்பாற்ற முடியாது, சாத்தியமே இல்ல, அல்லாஹ்லாம் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது நினைச்சிருக்கலாம். ஆனா நினைக்கலையே, சாத்தியமே இல்லதான். ஆமா, யாருக்கு சாத்தியம் இல்ல? மனுஷனுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா நான் மனுஷனை நம்பலையே, அல்லாஹ்வை நம்புறேன். அல்லாஹ்வுக்கு சாத்தியம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு சாத்தியம் இல்லாத உலகத்திலே இல்ல. அவன் உன்னை செய்வதற்கு நாடி விட்டால் குன் ஃபயகுன், உடனே ஆகிவிடும். இப்படி ஆகுப்பா, இப்படி ஆக, இப்படி ஆகுன்னு சொன்னா ஆகிரும். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை அந்த நேரத்தில் அழைக்கிறார்கள். அல்லாஹ் உடனே என்ன செய்யறான்? நெருப்புக்கு கட்டளை போடுறான். இந்த நெருப்பே நீ கொஞ்சம் இப்ராஹிமுக்கு அப்படியே குளிர்ந்ததாக, வருதன் சலாமா, குளிர்ச்சியாகவும் அப்படியே நிம்மதி அளிக்கக்கூடியதா ஆயிடு. உடனே நெருப்பு குளிருது. என்ன மாதிரியான அற்புதம் பாருங்க. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எப்ப கிடைக்கும்? இந்த வார்த்தைய உளமாற சொல்லணும். அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கும் போது அப்படியே நம்பிக்கையோட வைக்கணும், இல்லைன்னா பயன் அளிக்காது. அப்ப இப்படிதானே என்ன செஞ்சாங்க எல்லா நபிமார்களும் நன்மக்களும், நமக்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து கொண்டாங்க. அப்ப நாம ஏன் மனக்கவலைப்படணும்? நாம ஏன் புலம்பணும்? நபிமார்களுடைய வரலாறு நீங்க எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு. எங்கேயாவது அவங்க வந்து தனக்கு வந்த கஷ்டத்தை மக்கள்கிட்ட சொல்லி புலம்பி அது மாதிரியான செய்திகளை பார்க்க முடியுதா? புலம்புவாங்க. யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. எங்க தீர்வு கிடைக்கும் அங்க போய் சொல்லணும்ல. இப்போ நமக்கு வந்து ஒரு உணவு தேவை, ரொம்ப ஏழ்மையில கஷ்டப்படுறவன், அவன்கிட்ட போய் எனக்கு கொஞ்சம் காசு கொடு அப்படின்னா யார்கிட்ட கேட்டா கிடைக்குமோ அவங்கள்ட்ட கேட்கணும். அல்லாஹ் தான் அனைத்தையும் கொடுக்குறான்னு அல்லாஹ்ட்ட போய் கேட்கணும். ஆனா அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைக்காம, அல்லாஹ்ட்ட கேட்காம என் நண்பர்கிட்ட போய் புலம்புறது, குடும்பத்துல போய் புலம்புறது, பாக்குறவன்கிட்ட சொல்றது, இவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது? நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஆறுதல் எதிர்பார்க்கிறோம், இதுக்கு ஏதாவது தீர்வு கிடைச்சிடாதுன்னு எதிர்பார்க்கிறோம். இங்கெல்லாம் தீர்வு கிடையாது. ஏன்னா என்ன செய்ய முடியும்? எனக்கா அப்படி இருக்கு, சரியாயிரும் போங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். உண்மையான தீர்வு அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. எனவே நாம் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நம்பிக்கையோடு இருக்கும் பட்சத்தில் எந்த வகையில் நமக்கு பிரச்சனை ஏற்படாது என்பதை புரிந்து நம் வாழ்வை அமைத்துக் கொள்வோமாக. இப்ப நாம இந்த தவக்கல் பத்தி பார்த்துட்டு இருந்தோமா இல்லையா? இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிலர் என்ன செய்வாங்கன்னா, இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு, நானும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுதாங்க இருக்கிறேன், காலங்காலமா நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நடக்காது, கடைசி வரைக்கும் நடக்காது. ஏன்னா இவர் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறார். நம்பிக்கை மட்டும் வச்சா அது நிறைவேறும் எங்க சொல்லப்பட்டிருக்கு? அல்லாஹ் வந்து நமக்கு வெறும் நம்பிக்கையை மட்டும் வச்சா தீர்வு தருவேன்னு சொல்லல, நம்பிக்கையோடு சேர்ந்த முயற்சி இருக்கணும். அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பறவையை உதாரணமா வச்சு,
நீங்க அல்லாஹ் மீது தவக்கல் வச்சீங்கன்னா பறவைக்கு அல்லாஹ் உணவளிப்பதை போன்று உங்களுக்கு உணவளிப்பான். ஏன்னா அது காலையில பறந்து செல்லும் போது வெறும் வயிறாக செல்கிறது, திரும்பி வரும்போது வயிறு நிரம்பிய நிலையில் வருது அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. இப்ப இங்க பறவையே கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்குன்னா உணவு கிடைக்காது. ரசூல்லா இந்த உதாரணத்தை சும்மா சொல்லிட்டு போகல. பறவைக்கு உணவு கொடுக்குற மாதிரி அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு போகல. பறவை பறந்து சென்று வெறும் வயிறாக இருந்த நிலையில் மீண்டும் வரும்போது வயிறு நிரம்பி வருது. அப்ப போகணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டே உன்ன வேலைக்கு ஆக மாட்டுக்கு, வேலைக்கு ஆகுதுன்னா வேலைக்கு போப்பா. இல்ல எவ்வளவு முயற்சி பண்ண. அப்ப அந்த முயற்சி என்பது நாம வந்து ஒரு 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 முயற்சி 2 முயற்சின்னு பண்ணிட்டு விட்டுறோம். முயற்சி என்பது கடுமையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கால இருந்து விரட்டப்படுறாங்க. விரட்டப்பட்டதுதான் அதனுடைய நிலை, உண்மை நிலை. இங்க இனிமே வாழ முடியாது, இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாதுங்கிற நிலையில தான் மதீனாவுக்கு போறாங்க. போயிட்டு அவங்க வந்து மீண்டும் மக்காவை வெற்றி கொள்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்துச்சு? 8 வருஷம். 8 வருஷம் அவங்க வந்து பொறுமை காத்தாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி நிறைவேறும், அல்லாஹ் நமக்கு வெற்றி அளிப்பான் அப்படின்னு அல்லாஹ் மீது நமக்கு நம்பிக்கை வச்சு 8 வருஷம் காத்திருக்கிறாங்க. 5வது வருஷத்திலேயே நம்பிக்கை இழந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. வயோதிகத்தில் தான் குழந்தை பிறந்துச்சு. ஆரம்பத்துல இருந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நம்பிக்கை இழந்திருந்தா ஒண்ணு நடந்திருக்காது. அப்ப நாம வந்து அந்த முயற்சி என்பதை விடாமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே நம்பிக்கையை மட்டும் வச்சு நீங்க வெற்றி பெற முடியும்னு அல்லாஹ் சொல்லல. அது நமக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை தரும். நீங்க நம்பிக்கையோட செயல்படுங்க. அது இன்னும் வேகமாக விவேகமாக உங்கள்ட்ட இருக்கும். அது உங்களுக்கு நற்பலனை நிறைய தரும். நீங்க நம்பிக்கையை கொண்டு உங்களுடைய முயற்சியை அதிகரித்துக் கொண்டே இருங்கள். ஒரு மனிதர் ரசூலா காலத்துல வராரு. வரும்போது ஒட்டகத்தை கட்டாம அல்லாஹ் பாத்துக்கிடுவான்னு சொல்றாரு. ரசூலா சொல்லும் போது ஒட்டகத்தை கட்டி வைப்பா, கட்டி வச்சுட்டு அல்லாஹ்ட்ட உதவி கேளு, அல்லாஹ் பாத்துக்கிறவானா எப்படி? நீ அதுக்கான முயற்சி என்ன செஞ்ச? அப்ப நாம அல்லாஹ் மீது தவக்கல் வைக்க வேண்டும். அந்த தவக்கலை முறையாக அறிந்து அல்லாஹ் எப்படி சொல்றானோ அப்படித்தானே செய்யணும். அது இல்லாம செஞ்சுக்கிட்டு நாம காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தா நாம வந்து இது மாதிரியாகத்தான் சில விஷயங்களை தவறுதலாக புரிந்து அதை செஞ்சு கொண்டிருக்கிறோம், பலனை பார்க்க முடியல. இப்ப துவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு இருக்கு. நமக்கு என்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல, இந்த துவாவை நம்ம வந்து கேட்கலாம். துவாவுக்கு நிபந்தனை எல்லாம் கிடையாது. காசு பணம் வேணும்னா நிபந்தனையா இருக்கு. 2 கை இருக்கணும் கூட நிபந்தனை கிடையாது. சும்மா கை இல்லாம கையை தூக்காம கூட கேட்கலாம். ஆனா அந்த துவாவை எப்படி கேட்கணும், எந்த முறையில கேட்கணும் தெரியலன்னா அந்த துவா பயனும் நிற்காது. துவா எப்படி கேட்கணும் நல்லா சொல்றான். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி செய்யணும். அப்ப இதையெல்லாம் அறிஞ்சு நாம அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கும் போது அதற்கான முயற்சிகளையும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்யும் போது கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அதை வெற்றி அளிப்பான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் நெறியிலும் சொல்லி காட்டுறான். நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. வெறுமனே இந்த பயானு இது சும்மா பேசுறவங்க பேசுறாங்க, கேட்கறவங்க கேட்கறாங்க, பேசுறவங்க பேசுறாங்க, கேட்கறவங்க கேட்கறாங்க. ஆனா மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படல. ஒவ்வொரு வாரம் பேசுறாங்க, ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. நாம இன்னைக்கு ஒரு பயான் கேட்டுக்கிறோம், இன்னைக்கு ஒரு சும்மா பண்ணிக்கிறாங்க. சரி, இன்னைக்கு என்ன பேசுனாங்க? வீட்டுக்கு போனோடனே பள்ளிவாசு விட்டு போனோடனே மறந்து போயிடும் நிறைய பேருக்கு. அதான் நிலைமை. அப்ப நாம வந்து அது மாதிரியான ஒரு நிலையில தான் தயாராகிட்டு இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்னையும் ஒரு சிந்தனை பூர்வமாய் அணுகணும். இன்னைக்கு இப்படி பேசுனாங்க, சரி நாம இதுல ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு செய்வோம், இப்படி செய்வோம், செஞ்சு பார்ப்போம். அப்படித்தானே நம்ம வரணும். அந்த மாதிரிதான் நபித்தோழர்கள் வந்தாங்க. ரசூலா சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே அவங்க வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தையாக உள்வாங்கிட்டாங்க. அது மாதிரி நம்ம இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுன்னா வெறுமனே பயனற்றது ஆக்கிடக்கூடாது. அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல உள்ள சமூகத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றான். மதலுள்ளதீன உம்மிலு தௌராத் சும்மலம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமாரி யஹ்மில் அஸ்பாரா. தௌராத் என்னும் வேதம் வழங்கப்பட்டு அதை சுமக்காமல் இருந்தார்களே அவர்களுக்கு எடுத்துக்காட்டு பொதி சுமக்கும் கழுதையை போன்று. ஏன்னா அவனுக்கு அழகான ஒரு வேதத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ். அதை எழுதியே கொடுத்துட்டான். எழுதி எல்லாம் கொடுத்தாச்சு, கொடுத்தா அதை அவன் பயன்படுத்தல. இவனுக்கு உதாரணம் கழுதையை போன்று. அப்ப இது மாதிரியான பல தகவல்கள், மார்க்க போதனைகள், குர்ஆன், ஹதீஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுவே நமக்கு வாழ்க்கையை வெற்றியை கொடுக்காது. அதை செயல்படுத்தணும்ல. இன்னைக்கு எனக்கு இது தெரிஞ்சிருக்கு, அதை நான் செயல்படுத்துறேன். அப்படி செயல்படுத்துறேன், நீ கழுதைன்னு நல்லா சொல்றான். நீ கழுதையை போன்றுப்பா, உனக்கு எல்லாம் கிடைச்சிங்க, அதை பயன்படுத்தலையே. அப்ப அது மாதிரி நாம என்ன செஞ்சிடக்கூடாது. இந்த கழுதைங்கிற உதாரணம் நம்ம சொல்றதுல அல்லாஹ் சொல்றான். இந்த தன்மையில இருந்துடக்கூடாது. நாம எதை கேட்டோமோ அதை செயல்படுத்தணும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த வேதத்தையும் நபி அவர்கள் நமக்கு சொன்ன அந்த விளக்க உரையையும் நம் வாழ்வில் கடைபிடிக்கணும். அதுதான் நமக்கு வெற்றி அளிக்கும். உண்மையில் நிச்சயமாக அது இன்மையிலும் மறுமையில் நமக்கு பலனளிக்கக்கூடியது. அதை நம் வாழ்வில் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்த நிலையில் அனைத்து காரியங்களை செய்து வெற்றி கொள்ளக்கூடிய மக்களாக இருப்போமாக என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.